ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கோடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இது லீட் கோட்ல 344th ப்ராப்ளமா இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி தரணும். அந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா அரே ஆஃப் கேரக்டர்ஸ்ல இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்த்துருக்கோம். அரேல எல்லாம் நிறைய இன்டீஜர்ஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த அரேல எல்லாமே கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் அவங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, அவங்க இன்புட் கொடுத்த அரே இன் பிளேஸ் வித் ஓ ஆஃப் ஒன் எக்ஸ்ட்ரா மெமரியில சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அவங்க கொடுத்துருக்க அரேலேயே வச்சு நம்ம மாடிஃபை பண்ணணும். ஆனா நியூ அரேவோ நியூ ஹேஷ் செட்டோ இல்லை ஹேஷ் மேப்போ கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி கிரியேட் பண்ணா ஓ ஆஃப் என் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணா ஓ ஆஃப் ஒன் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம். வாங்க எக்ஸாம்பிள் ஒன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹலோ அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. HELLO. ஸோ இப்போ வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா OLLEH அப்படின்னு ரிட்டர்ன் ஆகணும். தென் வந்து எக்ஸாம்பிள் டூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HANNAH. அந்த ஹச் இங்க வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் லாஸ்ட் போயிடணும், ஸ்மால் லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகி கொடுக்கணும். ஸோ நம்ம பேசிக்கா வந்து இப்போ அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரேவை டிராவல்ஸ் பண்ணிட்டு நியூவா ஒரு அரேயை கிரியேட் பண்ணிட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு வைங்க. அப்படியே ஒரு ஒரு இண்டெக்ஸா அப்படியே மூவ் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருந்து ஸ்டோர் பண்ணா ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க ஓ ஆஃப் ஒன்னு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டூ பாயிண்டர் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டூ பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று என்னென்னா நம்ம வந்து ரெண்டு பாயிண்டரை வந்து செட் பண்ணிக்குவோம். செட் பாயிண்டர். தென் வந்து ஸ்வாப் பண்ணுவோம். தென் வந்து அந்த பாயிண்டரை வந்து மூவ் பண்ணுவோம். மூவ் பாயிண்டர். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க அப்ரோச் பார்க்கலாம். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் ஹலோ அப்படின்ட்டு HELLO. தென் வந்து நான் டூ பாயிண்டர் சொல்லியிருந்தேன்னா எல் அண்ட் ஆர்னு எடுத்துக்க போகிறோம். எல் வந்து லெஃப்ட், ஆர் வந்து ரைட்டில் இருக்கும். ஸோ எல் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் மார்க் பண்ணிடும், 0th இண்டெக்ஸில். தென் ஆர் வந்து N-1. N-1னா லாஸ்ட் இண்டெக்ஸ், ஆர் இங்கே அசைன் பண்ணிடுவோம். தென் வந்து இதை ஸ்வாப் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா இந்த எலமெண்ட் இங்கே வந்துடணும், இந்த எலமெண்ட் ஆர்ல இருக்க எலமெண்ட் இங்கே போயிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஓ வந்துடும், அந்த ELL ஹச் வந்து இங்கே மாறிடும். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா இந்த எல்லை வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணுவோம், ஆரை வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணுவோம். தென் வந்து இது ரெண்டுமே ஸ்வாப் ஆகுமா, இ அண்ட் எல். தென் ஓ அப்படியே இருக்கும், இந்த எல் வந்து இங்கே வந்துடும். தென் ஆல்ரெடி இருக்கிற எல் அடுத்து இ இங்கே ஸ்வாப் ஆயிரும், ஹச் இங்கே இருக்கும். ஸோ தென் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து இதை இங்கே மூவ் பண்ணுறோம், இதையும் இங்கே மூவ் பண்ணுறோங்கிறப்ப ரெண்டுமே வந்து சேம் ஒரே பிளேஸில் வந்துடும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எல் லெஸ் தென் ஆர்ஆன்னு பார்க்கும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ நம்ம வந்து அவ்வளோதான், ரிவர்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது இதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ இதான் ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கு. இதுக்கு நம்ம சூடோ கோட் எழுதிடலாம். லெஃப்ட் வந்து நம்ம மார்க் பண்ணது 0வா, ரைட் வந்து N-1ன்னு சொல்லியிருந்தேன்னா தென் வந்து ஒயில வந்து லெஃப்ட் லெஸ் தென் ரைட்னு எடுத்துக்கிறோம். ஸ்வாப் பண்ணணும் ரெண்டையுமே. ஸோ ஸ்வாப் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து ஒரு டெம்ப்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு இப்போ நார்மலாக இருக்கிற எஸ் ஆஃப் லெஃப்ட் அங்கே அசைன் பண்ணிடுவோம். தென் வந்து ரைட்டில் இருக்கிற லெஃப்டில் ஸ்டோர் பண்ணுவோம், எஸ் ஆஃப் ரைட்டு. தென் வந்து அந்த ரைட்டில் வந்து டெம்பை ஸ்டோர் பண்ணிடுவோம். இதை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் லெஃப்ட்டை வந்து மூவ் பண்ணணும், ரைட்டை வந்து பேக் சைட்லேருந்து மூவ் பண்ணணும். ஸோ ரைட் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக ஸ்வாப்புக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ A ஈக்குவல் டு ஒரு 10ன்னு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம ஒரு A ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ B ஈக்குவல் டு வந்து ஒரு 15 கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து C ஒரு நியூ வேரியபிள் டெம்பரரி வேரியபிளாக கிரியேட் பண்ணிட்டு சியில் வந்து ஏவை ஸ்டோர் பண்ணணும். தென் A ஈக்குவல் டு பிங்கிறப்ப ஏல என்ன ஆகும், 15 ஸ்டோர் ஆயிரும். ஆல்ரெடி சியில் நம்ம ஏ ஸ்டோர் பண்ணிட்டு அது வந்து எப்படி என்ன இருக்கும், 10 இருக்கும். தென் வந்து நம்ம பியில் வந்து சியை ஸ்டோர் பண்ணுறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 10 வந்துருமா. ஸோ கடைசி நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஏக்கு வந்து 15 இருக்கும், பிக்கு வந்து 10 இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வச்சு நம்ம ஸ்வாப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதான் அதுக்கான சூடோ கோட். வாங்க நம்ம கோட் பண்ணிடலாம்.
இனிஷியலாக நான் வந்து லெஃப்ட்டுங்கிற பாயிண்டர் வந்து 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்கிற பாயிண்டர் வந்து எஸ் டாட் லென்த் செட் பண்ணியாச்சு. தென் எப்பவும் போல் ஒயிட் லூப் லெஃப்ட் லெஸ் தென் ரைட். நம்ம வந்து இந்த இடத்துல கேரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு புது கேரக்டர் வந்து டெம்ப்னு வச்சுக்கிறேன். இப்போ கரண்ட்டாக இருக்கிற லெஃப்ட் அதில் ஸ்டோர் பண்ணிடுறேன். தென் வந்து ரைட் எடுத்து லெஃப்டில் ஸ்டோர் பண்ணிடுறேன். தென் ரைட்டுக்கு வந்து டெம்பை ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ மூவ் பண்ணோம்ல, லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் ரைட் வந்து பேக் சைடில் மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த அப்ரோச் ஆனோடனே இது ஒரு வாய்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் இங்கே -1 போடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ்னால் n-1 தான் எடுத்துக்கணும். ஸோ ரன் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் ஆயிடுச்சு. 1 millisecond ரன் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த கோடை வந்து 3 லாங்குவேஜையும் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. இதை டிஸ்கிரிப்ஷனே ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.